குட் ஈவினிங். இந்த மாலை வேளையிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? Shall we pray together? Would you close your eyes with us and let's pray. Father in heaven, we come to you, Lord, in Jesus' precious name. Even this time, Lord, as we come together to worship you, we pray that you'll give us a heart of worship. We pray that you'll give us a spirit of worship. We pray that you will, Lord, help us to worship you in spirit and in truth. We pray that you would fill every one of us with your presence. உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்திலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise God. God has given us another privilege. இன்னொரு மாலை வேளையிலும் நாம் மறுபடியும் வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we sing together? Let's glorify God. Let's sing together. Join with us and sing. We'll not be defeated. Amen. பாடுங்கள். தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன் இயேசுவே, யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி வல்லமை நிறைவேற பாவத்தின் மீது ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. We'll not be defeated. We'll not be defeated. We'll not be defeated. We'll not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and we won. We'll not be defeated anymore. Sing it. We'll not be defeated. We'll not be defeated. We'll not be defeated anymore. Since the Holy Ghost came in, gave us power over sin, we'll not be defeated anymore. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன் இயேசுவே, யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. Sing it out. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஆவியின் வல்லமை நிறைவேற பாவத்தின் மீது ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. Hallelujah. Hallelujah. நமக்கு தோல்வி இல்லை. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு தோல்வி இல்லை. In the name of Jesus, there is no defeat for us. There is only victory. Hallelujah. For a child of God
ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஹalleluya தோல்வி என்பது இல்லவே இல்லை. ஹalleluya we always win. Hallelujah. When you are in the center of the will of God, hallelujah, you always win. Hallelujah. You always do better. Hallelujah. You always grow in your life. Hallelujah. கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் ஹalleluya காரியங்கள் நடைபெறாமல் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். Our God is a God who turns everything for our good. He makes all things beautiful in its time. Hallelujah. Each thing has its own time. ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்த காலம் உண்டு. அந்தந்த காலத்திலே ஆண்டவர் அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவரை ஆராதிப்போமா? நல்ல தேவன். Hallelujah. He is a good God. Hallelujah. Would you look back and think of God's goodness in your life in the last month, in the last several months? கடந்து போன பல மாதங்களிலே ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அவைகளை ஒவ்வொன்றாய் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? Would you thank Jesus and say, Lord, I worship you. I thank you because you've been so good, Lord. Hallelujah. Everything, Lord, hallelujah, become like shadows. Hallelujah. Everything of this world fades away like shadows. Hallelujah. In the light of your presence, உம்முடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me become shadows in the light of you, when I found the joy of reaching your heart, when my will becomes enthroned in your love, when all things that surround me become shadows in the light of you, I worship you. I worship you. The reason I live is to worship you. I worship you. I worship you. The reason I live is to worship you. பரிசுத்தத்தை காணும்போது உம் அழகை ரசிக்கும் போது என்னை சுற்றிய எல்லாம் உம் ஒளியின் நிழலாகும். உந்தன் சந்தோஷத்தை காணும்போது உந்தன் அன்பை நான் உணரும் போது என்
to worship you. I worship you. I worship you. The reason I live is to worship you. பாடுவோம். ஓ நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், இயேசுவே. உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். ஹalleluya, ஹalleluya. உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. Oh, we live to worship you, Lord. Hallelujah. Oh, we live, Lord. Hallelujah. Let everything that has breath praise the Lord. Hallelujah. Praise you, Lord. This evening, would you just close your eyes and just look to Jesus right now? Just think about his goodness. Just think about his grace. Think about his love. Hallelujah. It is so wonderful. It is so amazing. Hallelujah. எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த தவறான காரியங்களுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு சரியாக ஆண்டவர் நம்மை தண்டித்திருப்பார் என்றால் நம்ம இந்த உலகத்திலே உயிர் வாழவே முடியாது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே ஜீவனை கொடுத்திருப்பார் என்றால் அது ஆண்டவர் நம் மேல் பாராட்டின பெரிய கிருபை. ஹalleluya. ஸ்தோத்திரம். நம் சுகத்தோடு பலனோடு இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை. ஹalleluya. If everything is going well for us, it is the grace of God. If you still have a job, it is just the grace of God. If you still have some income in your hands, it is the grace of God. If you have some savings, hallelujah, out of which you are existing, that is the grace of God. Hallelujah, hallelujah. நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We think about your grace, oh God. Hallelujah. உம்மை நேசிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. Hallelujah. உம்மையே நான் நேசிப்பேன். பாடுங்கள். உம்மையே நான் நேசிப்பேன். எங்களோடு சேர்ந்து பாடுவீர்களா? உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். பாடுங்கள். உம்மையே நான் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேன்.
உம்மையே நான் வணங்குகிறேன். அவரை தொழுது கொள்வோம் இந்த மாலை வேளையிலே. உம்மையே நான் வணங்குகிறேன். எல்லா வணக்கமும் ஆராதனையும் உமக்கு ஆண்டவரே. உம்மையே நான் வணங்குகிறேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திடால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. இயேசுவே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திடால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. பின் திரும்ப மாட்டோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, ஹalleluya. உம்மையே நோக்கி பார்த்து உம்மையே எங்களுடைய லக்காய் வைத்து ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை போல் மாறும்படியாக உம்மண்டை வந்து சேரும்படியாய் ஆண்டவரே இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் ஆண்டவரே, வாழ்க்கையின் கஷ்டங்கள் மூலமாய் நாங்கள் உம்மை பார்க்காதபடி மூலமாக உம்முடைய கண்கள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. Grant that we will not see you through our problems of our life, but we will see the problems of life, Lord, through your eyes, oh God. Hallelujah, hallelujah, hallelujah. We pray this evening that you will change our perspective. எங்களுடைய கண்ணோக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய சட்டையின் கீழாய் நாங்கள் காணப்படும்படியாக உதவி செய்வீராக. உம்முடைய ஆண்டவரே நிழலுக்குள்ளாய் நாங்கள் தங்கி இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய ஹalleluya மறைவிலே நிழலிலே நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலிலே நாங்கள் தங்கி இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இந்த அடுத்த பாடலை பாடுவதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில ஏதாயிலும் ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், துன்பம், வியாதி, வறுமை, வருத்தம், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சூழ்நிலைகள் ஏதாயிலும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அந்த காரியத்தை இப்பொழுது ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். If you have any problem, if you are facing a financial crisis, if you are facing a family situation, a problem, a situation which you are unable to handle, something that has gone wrong, terribly wrong, that is beyond your control, if there is some situation, irreversible situation also, ஏதாயிலும் ஒரு மாற்றி அமைக்க முடியாத ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில சம்பவித்து இருக்கும் என்றால், ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, பலவீனம், வறுமை, வருத்தம், if there is lack, if there is need, if there is a heartache, whatever be it, would you just give it in the hand of Jesus and exchange it for God's peace and his rest in your soul. Hallelujah, hallelujah. உங்களுடைய இருதயத்திலே அவருடைய இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய காரியத்தை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுவீர்களா? Hallelujah. அதை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானத்தை, இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, யோவான் 14வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த சமாதானத்தை, என் சமாதானத்தை உங்களிடத்திலே நான் தருகிறேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் சமாதானம் இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தையும் மனதையும் உங்க குடும்பத்தையும் வாழ்க்கையையும் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹalleluya. உங்களை அவர் நிரப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். He is a God who is powerful and he is able and more than able to fill you with his peace and with his presence right now. Hallelujah. Would you ask Jesus to come into your life? Would you ask Jesus to fill you with his presence, with his peace right now? And the peace and the presence of God is coming upon you right now. Hallelujah. Dispelling all the works of the powers of darkness. எல்லா அந்தகார சக்திகள், பிசாசின் கிரியைகள் கொண்டு வந்த எல்லா எதிர்மறையான
காரியங்கள் எல்லாவற்றையும் இருளின் கிரியைகளை வெளியே அகற்றி அவருடைய ஒளி உங்கள் வாழ்க்கையில பிரகாசித்து ஹalleluya எல்லா காரியங்களையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இப்பொழுது உங்கள் மத்தியிலே இருக்கிறார். hallelujah. Speak to him right now. Close your eyes and join me along with me and along with us as we are here leading you. But we want you to just close your eyes and join along with us. இப்பொழுது உங்களுடைய கண்களை மூடி எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்கள். hallelujah. We're going to pray right now a prayer that will bring a breakthrough in your life, a prayer that will unlock God's blessing and peace upon your life, a prayer that will release you from that bondage. hallelujah. நீங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கட்டுகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இப்பொழுது இருக்கிறார். அதற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிங்கள். ஆண்டவரே, இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, இப்பொழுது ஒரு விடுதலை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for everyone who is watching, everyone who is joined this broadcast. Father, we pray in the name of Jesus that you will dispel every work of the enemy in the name of Jesus Christ. hallelujah. For we have authority in your name and we speak in your name with authority, O God. hallelujah. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும்படியாய் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தின் மூலமாய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூழ்நிலைகளையும் மாறும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் வாழ்க்கையும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. We pray that something good will happen, something wonderful will happen, something miraculous will happen right now. hallelujah. இப்பொழுது ஆண்டவரே, எதிர்பாராத விதத்திலே ஒரு அற்புதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் போவதில்லை ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறீர். You are not a God who just hears us, but you are a God who answers us, oh Father. And so right now we pray that Lord, you will send an answer. hallelujah. Breakthrough, a miraculous turnaround in the name of Jesus. ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. Praise you Lord. hallelujah. hallelujah. Praise you Father Jesus. hallelujah. Yes Lord. Join along with us and sing together. Hide me still and know you are God. Find rest, my soul. Sing with us. In Christ alone. No quietness
ஆளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் இருளமே கிறிஸ்துவே வல்லமை நம்பியே கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான் அனைத்தையும் நீர் ஆளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான் அனைத்தையும் நீர் ஆளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். Hallelujah. Amen. Hallelujah. Amen. So this evening, cheer up, brother, sister. Rejoice this evening because your God is with you. உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், கவலை வேண்டாம். No more fear, no more worry, no more anxiety. Be at rest. Hallelujah. Amen. Would you just lift your hand and say, thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Bless everyone who is watching. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Bless them, lead them, guide them, guard them, protect them, Lord. ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே பாதுகாத்துக் கொள்வீராக. சட்டையின் மறைவுகளாய் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அக்கினி மதிலாய் சூழ்ந்திருந்து பாதுகாத்துக் கொள்ளும். Be a wall of fire around everyone. Protect everyone. Bless. In Jesus' name we pray. Amen. Praise God. Glad that you joined us this evening to worship the Lord along with us. I'm sure that you're enjoying the presence of God. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு அருமையா இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். There's something exciting in store. Don't go away. Keep watching. There's a word of God that is coming to you. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். God bless you. Good evening everyone, and we welcome you to this beautiful Sunday evening service. அனைவருக்கும் மாலை வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைக்கும் உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். Once again we are going to discuss on the topic of parenting. ஆகவே மறுபடியுமாக பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We are going to learn more from the Word of God and how we can practically apply principles in our lives. ஆகவே தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நடைமுறையில் நாம் சில காரியங்களையும் எப்படியாக செய்ய போகிறோம் என்பதையும் பார்க்க போகிறோம். We turn to the Word of God in Proverbs chapter 22. நாம் நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தை பார்ப்போம். And verse 6 it says, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Train a child in the way he should go, and when he is old he will not turn from it. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். So if you note carefully here, it says, the verse begins like this. It says, train a child. ஆகவே ஆங்கிலத்திலே ட்ரெயின் என்ற வார்த்தை பிரயோஜனப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே எப்படியாக பயிற்சி வைப்பது, ஆகவே பிள்ளையானவனை நாம் எவ்வாறாக நடக்க வேண்டும் என்று பயிற்சி வைக்க வேண்டும். Training is different from just telling them. ஆகவே வெறும் இப்படி செய் என்று சொல்வதற்கும் நாம் பயிற்சி வைப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு.
it's easy for anyone to advise or tell a child what he must do, and at one point of time is not enough for the child to actually get what we are saying. ஆகவே ஒரு பிள்ளையை பார்த்து இதை செய் இப்படி செய் என்று நாம் அநேக ஆலோசனைகளை சொல்லலாம். ஆனால் ஒரு முறை நாம் ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அது போதும் என்று அர்த்தமல்ல. So when it says train, it means that we need to repeatedly advise them and show them the way and make sure that they are learning it the right way. ஆகவே நாம் வெறும் ஆலோசனை மாத்திரம் ஒரு முறை சொல்வது போதாது. ஆகவே நாம் அதை அடிக்கடியாக நாம் சொல்லி நாம் அந்த பிள்ளையோடு கூட இருந்து நாம் துணையாக நின்று நாம் வழி நடத்தி அந்த பிள்ளையை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். So, and again it says train a child. So the childhood is very important for the training. ஆகவே பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த சிறு வயதிலே நாம் காரியங்களை செய்வது மிக முக்கியமான ஒரு காரியம். Sometimes you may think what can the child know, but God has given enough wisdom for the child to understand. சில வேளைகளில் சிறு பிள்ளை அதற்கு என்ன தெரியும் என்ன புரியும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் அந்த சிறு பிள்ளைகளுக்கு கூட அவர் ஞானத்தினால் நிரப்பி இருக்கிறார். In the Psalms it says we are wonderfully created by God. ஆகவே சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் விசித்திர வினோதமாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். So the child has enough potential to understand and we can train a child. ஆகவே சிறு வயது முதலே நாம் காரியங்களை சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அது கண்டிப்பாக புரியும். நாம் குழந்தையை நாம் சரியான விதத்தில் நாம் வளர்க்க நம்மால் முடியும். And when we do that, he will not depart when he grows older. ஆகவே நாம் அப்படியாக சரியான வழியில் நாம் பயிற்சிவித்து நாம் பிள்ளையானவனை நடத்தும் போது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார். We need to teach them the word of God, teach them the Psalms, the commands, and every part of the Bible which the children can understand, the stories. They need to learn it over and over again. ஆகவே நாம் பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை நாம் கற்றுத்தர வேண்டும். நாம் தெய்வ வசனத்தை கற்றுத்தர வேண்டும். எப்படி நடக்க வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று எல்லாத்தையும் நாம் பிள்ளைகளுக்கு நாம் படிப்படியாக அவர்களுடைய வயதுக்கு ஏற்றபடி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். So the family is so very important for the children. ஆகவே குடும்பம் என்பது இந்த பிள்ளைக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம். So we as parents, we have a huge responsibility in our hands to bring up the child in the fear of the Lord. ஆகவே பெற்றோராகிய நமக்கு பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படும் பயத்தில் வளர்ப்பது அது நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. So we're going to see a few things, we're going to discuss a few things this evening and we hope that it will be useful for you. ஆகவே இந்த மாலை வேளையிலும் நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அது ஒவ்வொருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். So we're going to start with the moral compass, how we as parents we are the way that we have the responsibility to lead them in the right direction. ஆகவே நாம் சென்ற வாரம் சில காரியங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். So we see that there is as parents we are the moral compass for the children. ஆகவே பிள்ளைகளுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம். சரியான பாதையில் நடக்கத்தக்கதாக ஒரு வழிகாட்டியாக நாம் இருக்கிறோம். So under moral compass, what are the aspects do you think will be coming? Moral compass is nothing but the understanding of good and bad. So how will the child know what is good and what is bad? Unless it comes from us, they will not know what is good and what is bad. But if they learn it from people outside, they might get the wrong understanding of what is good and what is bad. ஆகவே எது சரி எது தவறு என்பதை பிள்ளைகள் எப்படி படித்துக் கொள்வார்கள், எங்கே படித்துக் கொள்வார்கள்? முதலாக அவர்கள் குடும்பத்தில் அதை படித்துக் கொள்வார்கள். குடும்பத்தில் காரியங்கள் சரியாக இருக்கும் போது அவர்கள் அதை சரியான விதத்தில் கற்றுக்கொண்டு அதன்படி அவர்கள் நடப்பார்கள். பெரிதாகும் போது even after they become big, they know what they've learned, so they will not get easily swayed in the wrong way. ஆனால் குடும்பத்தில் சரியான காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படாத போது அவர்கள் வெளியே செல்லும் போது தவறான காரியங்களை கற்றுக்கொண்டால் அதையே அவர்கள்
பின்தொடர வாய்ப்பு உள்ளது. So the way we behave, the way I behave as a father is very important for the children, and the way you behave as a mother. So what kind of characteristics that we have that we will be able to pass on to our children. ஆகவே தகப்பனும் தாயும் அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள், எப்படி நடக்கிறார்கள் என்பதை வைத்துதான் பிள்ளைகளும் அவர்கள் வளர்வார்கள். So right from small things the parents should be an example for the children. Yeah. So when we tell the children don't get angry or something like that, then if we get angry, of course for the right reasons we must get angry. Yeah. There's an anger for disciplining, and there's an anger where out of frustration and rage. Excessive anger, which is not good. Yeah. And even the words that we speak. What kind of words that we use within the family? Is it polite or is it rash? So those things, I think it matters because they pick up from us. ஆகவே நாம் வீட்டில் எப்படி நாம் ஒருவர் பேசுகிறோம், என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், ஆகவே we need to practice what we preach, or rather in the family it's more than that. ஆகவே நம்முடைய செய்கைகள், நாம் என்ன காரியங்களை சொல்லுகிறோமோ அதை காட்டிலும் மேலாக நாம் எப்படியாக காரியங்களை செய்கிறோம். So if we tell the child not to lie, and then if we ourselves tell lies, then it's a bad sign. What do you think the child will follow? Yeah, exactly. So for example, if I don't want to answer the phone for someone, and the child picks up the phone and I say no, tell that I'm not here. If I show sign language, what will the child think? Tomorrow the same thing will repeat. So that's what they'll pick up. ஆகவே ஃபோன் கால் வரும்போது நம்ம வீட்டில் இருந்துட்டே பிள்ளைய ஃபோன் எடுத்து நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னா, then it's we are teaching a wrong thing to the child. The next day, even if we say the child, you should always tell the truth, you should not tell lies, but the child will remember what we did. That will stay in the mind for a longer time than the words that we speak. Yeah. Then we need to teach good behavior to our children. So அதுக்கு first நமக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் நமக்கு, so அப்பதான் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். Yeah, good manners. The way we talk, எப்படி பேசுறோம், எப்படி மரியாதையோட பேசுறோம், எப்படி ஒரு நம்மளுடைய behavior எப்படி இருக்கு, even the small things, the way we eat, the way we serve food, if it's all spilling all over, and if we don't have the right posture, things like this, these are all small things, but the children pick up even the small things, and when they do the same thing, when they make a mistake, we won't be able to correct them if we are doing the wrong thing. Yeah. So the way we sit, we stand, we eat, ஸோ எப்படி நம்ம நிற்கிறோம், உட்காடுறோம், நடக்கிறோம், எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி செய்கிறோமோ அதை பார்த்து தான் பிள்ளைங்களும் செய்வாங்க. So the three golden words that we need to keep in mind, the three golden words is to say please, and is to say sorry, and to say thank you. So these three things we must teach. Every child must know this, to say sorry when they hurt. They must say sorry. ஆகவே ஆங்கிலத்தில் 3 கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆகவே 3 முக்கியமான வார்த்தைகள். ஆகவே இது என்னெல்லாம் இந்த ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி. ஆகவே சாரின்றது இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட சாரி ஈஸியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. they should learn to say sorry. ஓகே, நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன், சாரின்னு சொல்லணும். மன்னிக்கவும்ன்ற இந்த சுத்த தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணலனாலும் சாரின்ற வேர்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வேர்டு, அது கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் வாயினால வரக்கூடாது, அது உள்ளத்துக்கு ஆழத்துல இருந்து அந்த சாரி வரணும். ஒரு தப்பு செய்யும் போது நான் தப்பு செஞ்சுட்டேன்றத உணர்ந்து அந்த சாரி சொல்லணும். அது நம்ம நமக்கு அந்த பழக்கம் இருந்தாலும் நம்ம அவங்களையும் அதுல பழக்க முடியும்.
So we need to be quick to say thank you, we need to be quick to say sorry. So நம்ம thank you சொல்லும்போது பிள்ளைங்களும் அதை பழகிக்குவாங்க sorry. And we also made it we started teaching them to say thank you and please and sorry even from smaller age. When my son asks me something and he does not say please, I don't give it to him. I tell him, what about the please? Can you say please? So after he says please, can you give me, and then only I give the phone to him or whatever he is asking for. Again, it's not told in a very rigid way, in a nice and pleasing fun way, but can you say please? So something like that, where it's not a rule that they have to say please and everything, but it's a manner which it starts at home. So when they use such words at home, it will come automatically and easily when they are outside also. ஆகவே வீட்டிலேயே இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை பேசி பிரயோஜனப்படுத்தும் போது வெளியே சென்றாலும் அது எளிதாக உங்களுக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு வரும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அது வராது. வீட்டில் என்ன பழகலையோ அது வெளியும் இப்போ போறதில்லை. So the values that we set at home is the values that they will practice outside. So we have to make it a point that they learn the values. ஸோ அது வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் வரும். இல்லை அது வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் அவங்களால இருக்க முடியாது. ஸோ சில்ட்ரன் வில் பிஹேவ் த சேம் எனிவேர். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ட்ரெயின் அட் ஹோம். ஸோ when they go out, they will have good manners. Yes. And also being truthful. Whatever they do, தப்பு செஞ்சு 2 அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்றத நம்ம டீச் பண்ணோம். ஸோ we need to tell them to be truthful. It's all right if you're going to get a punishment for that, but at least in the end you'll be happy that you told the truth, because one lie leads to another lie and another lie leads to another lie. So ஒரு பொய் சொன்னா அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும். ஸோ அதை சின்ன வயசுலேருந்தே we need to teach them, imbibe good qualities, teach them good qualities. And என்ன தப்பு செஞ்சாலும் ஏதாவது செய்ய போறேனாலும் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாங்கள் அம்மா அப்பா இல்லைனாலும் God is watching you. ஸோ அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். So fear of the Lord is very important. Teach it from the small childhood itself. Right? Yeah. And the other aspect of valuing is one thing is values, the other thing is valuing others. So they must be taught to learn to respect. So நம்ம எப்படி மற்றவங்களை மதிக்கிறோமோ அதுக்கு தகுந்தப்பல தான் அவங்களும் மற்றவங்களை மதிப்பாங்க. நம்ம மற்றவங்களை மதிக்காம அவங்கள ஒரு மாதிரி தரக்குறைவா பேசணும் அப்படின்னா அவங்களுக்கும் அதே மைண்ட் செட் வந்துடும். அவங்க நம்ம அவங்க ஒருத்தரை மீட் பண்ணும்போது நம்ம நல்லா பேசுவோம், ஆனா வீட்டுக்கு வந்த அப்புறம் அவங்கள பத்தி ஏதாவது மோசமா நம்ம பேசணும் அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி அவங்க செய்வாங்க ஈஸியா. அண்ட் நம்ம முன்னால நம்ம கிட்டே நல்லா பேசுவாங்க, நமக்கு பின்னால போய் நம்மளை பத்தியே மோசமா பேசுவாங்க. அப்புறம் chances are there. Yeah, so we shouldn't have a double standard. So we should be consistent, we should be a model and example all the time. So we should remember that the child is always watching us. So நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிள்ளைங்க நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். And we should also teach them to love others. So இன்னைக்கு அது நிறைய பேர் சொல்லி கொடுக்கறதுல நம்ம we become kind of selfish. நீ you should have everything, whether the other children have it or not, that's not important. My child is important for me. So அப்படி அந்த selfishness அவங்க கேதர் பண்ணிட்டாங்க, then they'll become very possessive about whatever they have. They won't feel like sharing. So நம்ம ஷேரிங்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும், மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். மற்ற children look for the esteem others is what the Bible says. Look for the good of others more than ourselves. So these kind of things, if it's if the child picks up at an early age, it's the child will be very mature in his or her understanding. So love one another and love others as yourself,
and do to others as you would want others to do to you. So all these are taught in the Bible. ஆகவே உன்னை போல் பிறனையும் நேசின்று நம்ம பார்க்குறோம். ஆகவே அப்படி இருக்கும்போது எப்படி how much you love you, அந்த அளவுக்கு you should love others also. So that is what we need to teach them. And also teach them to be caring about others. Children who are less privileged. Yeah. Children, இப்போ ஸ்கூல்ல பார்த்தோம்னா வந்து each child will be different. ஒரு child வந்து கார்ல வரும், ஒன்று வந்து நடந்து வரும், ஒன்று பஸ்ல வரும். So again, the concept of uniform in the school itself is to make sure that everybody is uniformly treated. That the children also will treat each other uniformly without any disparity because of their status or wealth or whatever it is, so that everybody will be treated uniformly. Yeah, and teach the children to think about others, think of ways of helping others also. We need to teach them. ஆகவே மற்றவங்களுக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே யாருக்காவது உதவி செய்யணும், போய் ஹெல்ப் பண்ணணும், அதையும் அந்த மாதிரி குவாலிட்டிஸும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். And one of our nephews, அவன் வந்து எவ்ரி டைம் பர்த்டே வரும்போது வந்து அவனுக்கு வந்து எந்த கிஃப்டும் வாங்க மாட்டான். அந்த அந்த மணியை வந்து he will take it and go to an orphanage. How did it happen? Yeah, so he said that he does not want a new dress, he does not want any gifts. He, right from when he was very small, my sister's son, he used to say that I don't want anything, but we will give it to some orphanage, and they will go and buy things and gifts for the orphans and give them, which is a very good practice. Yeah. So when it comes to that, he didn't come to him by itself. So you can imagine the way the parents have influenced him. So அது இந்த சின்ன வயசுலேயே வந்து அவனுக்கு அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி டு அன்ஃபார்ச்சுனேட் சில்ட்ரன், underprivileged children. அப்போ வந்து you can imagine when he grows up, how he will be concerned about others. ஆகவே அந்த பிள்ளைக்கு அப்படி தோணணும்னா அவங்க அம்மா அப்பா அந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து அந்த மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களுக்கு செய்யணுன்ற அந்த ஒரு கரிசனை வந்து வந்திருக்குது அதனால. அண்ட் அது வந்து கண்டிப்பா பெருசாக வரும்போதும் அது அந்த அந்த கரிசனை, அந்த அன்பு, அது கண்டிப்பா அது வரும். ஸோ நம்ம வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து மற்றவங்களோட எப்படி பழகணும், மற்ற ஸ்கூல் சில்ட்ரன் கிளாஸ்மேட்ஸோட எப்படி பழகணும், நெவ்யூஸ், நீசஸ், கசின்ஸோட எப்படி பழகணும், அப்புறம் வந்து நெய்பர்ஸோட எப்படி பழகணும். ஸோ இந்த பழக்கம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியோட வளருவாங்க. ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட அவங்க விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், கிளாஸ்மேட்ஸ், ஸோ தே ஷுட் நோ டு ஷேர், to love, to adjust. All those things they need to learn right from the small age. Because when they come to the teenage years, they'll feel very self-conscious. So at that time, a lot of peer pressure will be there, bullying will be there. So அந்த மாதிரி எல்லா circumstances வரும்போது this child will not get affected by all these things. Will not get into a shell or not shut down. So the child will be able to handle these things when he or she becomes a teenager. And right from small age, the children should be able to come and tell the parents whatever difficulties they had. If a friend or anyone is bullying them or anything, they should be able to tell. And the parents also have to teach the child how to handle it. Every time the parent can't be running to the school, running to the teacher, complaining to the other students' parents or something like that. கிளாஸ் ரூம்ல பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சைல்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்றது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அந்த அந்த பொறுமை, அப்புறம் வந்து அந்த சைத்தனை எல்லாமே வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து நம்ம வந்து அதை பழகிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து எல்லாரோடையும் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. And even in very small age, maybe there might be fights, quarrels among them.
But what we have done is, when my son or daughter comes and says that my friend hit me, bit me, or whatever, we say we will pray. You know, the first thing they'll ask is, you come and talk to my teacher. But we will say it's not that we won't come, but first we will pray. And we made the children pray. And amazingly, the very next day, either the boy who hurt them might have shifted to some other place, or the teacher herself might have changed the place, or the boy who was fighting with him has now become friends with him. Yeah. So the child also learns that, you know, when we pray, God answers prayers. So that strengthens them, because one day we can go and tell complain to the teacher, but the next day again some other kids might come and hurt our child. So so when we teach this, so their faith will also increase in God. ஆகவே ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும்போது உடனே நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஓட முடியாது. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும்ன்றதை நம்ம கற்றுத்தரணும். அப்போ அந்த பிள்ளை ஜெபிக்கும் போது அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ ஜெபிக்கும் போது நாங்க போய் மிஸ்டர் பேசுறதுக்கு முன்னாலேயே அங்க காரியங்கள் எல்லாம் மாறி இருக்கு. அப்போ பிள்ளைக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் அன்னைக்கு ஜோன் பண்ணேனே, அப்போ ஏசப்பா கேட்டு எனக்கு சரியாச்சு, அப்போ நான் இன்னைக்கும் நான் ப்ரே பண்றேன் அப்படின்னு அந்த ப்ரே பண்றதுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அவங்கள வீட்டில் எவ்வளோ என்கரேஜ் பண்ணி அவங்கள அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணி அவங்களோட உட்கார்ந்து அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு அவங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுத்து ஜெபம் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு புது ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஸ்கூல் போகிறதுக்கு பயமோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கும் அந்த பயம் இருக்காது. They'll become strongly rooted. So yeah. So we make them stand firm on their own and not lean on us all the time. So we are there for them to lean on, but we give them the confidence where they can go back and stand on their own, not always having to be dependent on something or someone. So when they are put down, they'll want to express that they are something by showing their identity in different ways. They'll try to act more smarter just to prove to their friends that they are not cowards or அந்த மாதிரி. So identity not based on the good characteristics, but it will become based on their personality or their possessions. Yeah, so the child knows what to do, how to do, and handle things. Yeah. So when we pray, these things will, we'll also get our knowledge from God, wisdom from God to teach the child. Otherwise, we'll be giving the wrong advice and it won't work. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை தருவாங்க. எப்படி பிள்ளைய வளர்க்கணும், இந்த சிச்சுவேஷன் எப்படி டீல் பண்ணணும், எல்லாமே we also receive from God. Because each child is unique, each situation the child faces is unique, each family is unique, but God gives the wisdom for everyone who asks God for the wisdom. So basically, when we allow them to play with one another and share things, then they will be able to adjust better. Yes. So the next thing that we're going to discuss is how they interact with one another and how they handle situations, how arguments will be there. We have to teach them to forgive, and if they hurt someone, we have to teach them to apologize. So ஆமா, அந்த மன்னிப்பு கேட்கறது இதை தப்பு செஞ்சுட்டா நான் தப்பு செஞ்சுட்டேன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணணும். They should be willing to accept that they've done a wrong thing, and also be willing to forgive others. So யாராவது தப்பு செஞ்சுட்டா அந்த anger இருக்கக்கூடாது. They shouldn't be carrying forward the anger also. So that also one thing. And one more thing is sometimes when children are someone beat your child or something, sometimes parents just who is that who dared to beat my child, and they'll go rushing and trying to fight or make a fuss of it. But we need to first ask, why did they beat you? What did you do? Yeah. So be it a teacher or an aunt or uncle or
grandma or grandpa, we need to ask first our child, what did you do? And we need to first try to correct our child instead of shielding our child. Yeah. And also we're coming to relationship between brothers, sisters. So it's quite a tough thing for when there are children, more than one child in the house. Yeah. So there will be frequent quarrels, and there is love, there is also quarrels. So how do we handle it? Yeah, I think there we need to make them understand that sometimes differences will be there. Each child will have their own temperaments and their own characteristics. That's the individual nature. So that will differ from one child to the other. If you have two sons or two daughters, both of them won't behave the same because of the age difference. And even if they are the same age, even if they are twins, even if it's identical twins, still the nature will be different. So that's how God has made us. I think we just need to allow them to interact more. The minute we try to separate, it doesn't work. It only aggravates. But when we bring them to common grounds, common likes, ஸோ அப்போ வந்து நல்லா வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் உண்டாகும். அப்போ வந்து நல்லா பேசுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசுவாங்க. அப்போ வந்து அந்த ஒரு சைல்டுக்கும் இன்னொரு சைல்டுக்கும் வர சண்டை வந்து குறைஞ்சிரும். Yeah, true. So in our families, I had one sister and he had one brother, and as sisters we didn't fight much, and as brothers, I can't remember anything that happened. So so since we didn't fight with each other, we can boldly tell our children, see, we were also sisters, we didn't fight, so you should also not fight. So how we are and how we were, of course we can't change, but at least afterwards how we are, we need to be very careful so that we can tell our children that we are like this, so you also need to be like this. Yeah, even though இப்போ நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க பிறந்தாச்சு, இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கூட நம்ம வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து வயசு ஜாஸ்தியாக இருக்கலாம், அதனால வந்து அவங்கள நம்ம எப்படி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க, நம்மளுடைய சில்ட்ரன். இப்போ டாடி மம்மி வந்து எப்படி வந்து தாத்தா பாட்டி கிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி வந்து அன்பாக நடந்துக்கிறாங்க, எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுவும் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அதே ஒரு பழக்கத்தில் வந்து வருவாங்க. அண்ட் நாட் ஓன்லி கிராண்ட் பேரண்ட்ஸ், even the way I interact with my brother, or how you interact with your sister's family, my brother's family, so that love and harmony that we maintain. அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு அன்பு, நம்ம குடும்பமும் நம்முடைய பிரதர்ஸ் குடும்பம், அந்த அன்பு அண்ட் அந்த ஒரு ஐக்கியம் வந்து சில்ட்ரன் வந்து அதை பார்ப்பாங்க. ஸோ நாளைக்கு அவங்க வளரும் போதும் அவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும். Yeah, so the way they see us dealing with each other, it is a model, and they also learn from that, and they will also continue in that when they grow in this love atmosphere and a model. So the way we as parents, how we behave, how we talk, what we talk, how we respect, how we honor others, and how we live a disciplined life, இதெல்லாம் வந்து it's a huge impact for the children. Yeah, sure. And what are the ways in which we can show love to our children? Gary Chapman and Ross Campbell, they have come up with 5 love languages. There are many love languages, but basically they have brought it under this 5 love language category. So we'll see these 5 love languages one by one. The first thing is affirming words, the words that we speak, the words of appreciation, and especially when we correct children, how do we correct them? Yeah. So just small summary in Tamil also.
ஆகவே குடும்பத்தில் பெற்றோராகிய நாம் ஒரு குடும்பமாக நாம் பிள்ளைகளுக்கு எப்படி அன்பை காட்டுவது என்று பார்க்கும்போது அதில் 5 விதமான செயல்கள் இருக்கிறது. நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அதை 5 பிரிவுகளா பிரிக்கலாம். ஸோ அதில் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் அஃபர்மிங் வேர்ட்ஸ். ஆகவே நாம் சொல்ற வார்த்தைகள் அவங்கள வந்து அது உற்சாகப்படுத்தணும், அவங்கள கட்டி எழுப்புற வார்த்தைகளா இருக்கணும். ஸோ நம்ம வந்து அவங்க வந்து அவங்க தப்பு செய்யும்போது தான் நம்ம வந்து எப்போ தப்பு செஞ்சா அவங்கள பிடிக்கலான்னு சம்டைம்ஸ் நம்ம இருப்போம். ஏன்னா சில நம்ம இந்த ஒர்க் ப்ரெஷர் மற்ற ஃபேமிலி ப்ரெஷர்னால வந்து நம்மளுக்கு நம்ம சில ஒரு இரிட்டேட்டடாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஸ்மால் திங்ஸ் கூட வந்து we can go and take them to task. ஸோ பட் அப்போ வந்து அப்ரிசியேஷனே இருக்காது. ஸோ அந்த அப்ரிசியேஷனே இல்லாமல் வந்து ஒரு அன்பான வார்த்தை பேசாமல் சில நாள் அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரிஃப்ட் ஆயிடும். கரெக்ட். எப்படி ஒரு ஹவு அப்புறமா they will make mistakes even if you tell them that they made a mistake and you advise them or you shout at them. Don't imagine that they won't make mistakes again. Children will make mistakes, but we have to keep on telling them. We have to advise them lovingly, so not condemning them. ஆகவே பிள்ளைகள் தப்பு செஞ்சா நம்ம உடனே திட்டுறோம். ஆனா நம்ம திட்டுறதுனால அவங்க வந்து தப்பே செய்யாம இருக்க போறது இல்லை. அதாவது தப்புனா லைக் ஒரு கிளாஸை கீழே போட்டு உடைச்சிருப்பாங்க, இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன காரியம் நடக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே போட்டு ஒரேதா திட்டி அடிச்சு அப்படி we shouldn't lose our temper. Disciplining is different, losing our temper is different. ஸோ அதை ஒரு எப்படி அவங்களுக்கு அந்த அறிவுரை சொல்லி ஒரு அன்பா அதை சொல்லுனா திருப்பி நெக்ஸ்ட் டைம் அவங்க செய்யாம இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ லைக் வாட் யூ செட், இப்போ ஒரு கிளாஸ் டம்ளரை வந்து கீழே போட்டு உடைச்சிட்டாங்கன்னா இனிமே நீ வந்து இந்த கிளாஸ் டம்ளரே தொடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஒரு இது பண்ணோன்னா டெசிஷன் எடுத்தோன்னா அது வந்து இட் வில் அஃபெக்ட் த சைல்டு வெரி மச். பட் அதே நேரத்தில் வந்து இதை நான் இப்போ இன்னொரு கிளாஸ் டம்ளர் தரேன், இதை நீ எப்படி பத்திரமா எடுத்துட்டு போய் வைக்கிறேன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது it boosts the self confidence. It builds them up. Yeah. So you can train them to correct their mistakes by giving them more responsibilities. Yes. So either if they break a glass tumbler, you never touch the glass at all, we can say that. Or when they take another glass tumbler, now see, this also you're going to break, or some negative words can be said, or positive words. Okay, now I'm trusting you and I'm giving you this, you make sure that you take it and leave it, keep it carefully. So when we say those positive words, it builds them up. That's right. And then the second love language that we must use is affectionate touch. They need our physical touch, physical contact with the child. ஆகவே குழந்தைக்கு எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம அன்பான வார்த்தைகளை பேசுகிறோம், அவங்கள பாராட்டுறோம், அதே மாதிரி அவங்கள்ட்ட அன்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க தோளில் கை போடணும். அவங்களுக்கு ஸ்மால் சைல்டு, எஸ்பெஷலி ஃப்ரம் சைல்ட்ஹுட், the child needs touch of the parents. Many parents are so busy that they don't have time for all that. Maybe they'll buy gifts, maybe they will take them to vacation to different places, but then after that there's no conversation, no touch, no interactions. So that shouldn't be there. So the more we hold them and hug them and kiss them and hold their hands and walk together. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வந்து அவங்கள வந்து கை பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், ஆமாம், பிலாங்கிங்னஸ். ஸோ அந்த அஃபெக்ஷன் வந்து பில்ட் ஆகும். It fills up their emotional tank of love. They are filled with love when there's so much of the physical affection is shown. It is an integral part in the development and growth of the child.
And the third thing is the time that we spend with the children. இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலி டைம் ஸ்பெண்டிங் வித் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர். ஆனால் வந்து வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தேட் இஸ் suppose you have 2 kids or 3 kids, we should spend time with them alone. Each kid has to spend time with the father and mother for some time alone. So that's where we get to know what their feelings are. Yeah, so அந்த ஒன் ஆன் ஒன் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் அந்த குழந்தைகிட்டன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஈச் சைல்டு இருந்ததுன்னா ஈச் சைல்டு கிட்ட தனியாக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். They want to say so many things. They want attention. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து நிறைய பேசுவாங்க. அவங்க நிறைய பேச சொல்லணும். அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உள்ள ஹார்ட்ல இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க சொல்ல வந்து இன்ஃபேக்ட் அவங்களுடைய கம்யூனிகேஷன் வில் பி பெட்டர். சம்டைம்ஸ் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பையன் வந்து எல்டர் சன் ஆர் யங்கர் சன் வந்து சரியா பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா ஏன் அவன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவன் பேசுறத வந்து கவனிக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை. அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு அவனை பேச அலோவ் பண்ணணும். அவன் வந்து மிஸ்டேக் பண்ணலாம், சரி அது வந்து ரொம்ப கொஹேரண்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல. we need to make time for that and make the person to speak, and we need to have the patience to listen. True. And especially when there is a younger kid and older kid, mostly always the attention gets focused on the younger one. So we need to make sure that each kid has enough times given, ample time to be spoken to listen to them. We need to interact with them. All that is very essential. Mostly as parents, we keep talking all the time. We keep advising. We keep scolding them, or we keep disciplining them. Don't do this, don't do that, don't do that. But sometimes we need to bring them and maybe sit around the table and allow them to talk, and you'll be amazed by the conversations that can happen and the ideas they have. It will be so amazing to hear that. And sometimes very small children, when they don't get attention, they crave for attention. They crave for the mothers and fathers attention, love. So sometimes when that attention is not given, sometimes negative behavior also happens, where they where they become aggressive, where they beat up other children, or they throw into temper tantrums. ஆகவே சில பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா வந்து அவங்கள நோட்டீஸ் பண்ணலன்னு பார்க்கும்போது அது அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து மற்றவங்கள அந்த பெற்றோரோட அட்டென்ஷன் எப்படியாவது கிடைக்கணுன்றதுக்காக அவங்க ஏதாவது அடிப்பாங்க, இல்லைன்னா கத்துவாங்க, இல்லைன்னா கீழே விழுந்து பிடிவாதம் பிடிப்பாங்க. அப்ப ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு வந்து இன்னும் 2 அடியும் கொடுப்பாங்க பெற்றோர். ஆனாலும் அட்லீஸ்ட் அப்போவாது பெற்றோர் நம்மளை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு they behave like this. It is very surprising to hear, but this happens. So some children do behave like this. So enough attention should be given for every child, and that is very, very important. And the fourth love language is buying things for them. Sometimes because of financial constraints or what will be the reason, or we don't have the time to buy them anything. But it's not a good thing. We need to express our love through buying them things, buying them gifts. It need not be very costly. ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருள், ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ இல்லைன்னா ஒரு சாக்லேட்டோ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. Yeah. So it is not, again, it's not a substitute for all the others. All these 5 languages is important. And this also thoughtful presence. So as ரொம்ப விலை மதிப்புள்ள பொருள்கள் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் நம்மளே ஒரு you'll be surprised. Even if you write a small letter and give it to the child will be very happy. Yeah. Even that is a gift. Some thoughtful presence, based on the age of the child, when we give something, it is also of great value to the child. And the 5th love language is kind actions. We need to be involved in their lives and stand along with them. Suppose they have
doing their homework, you sit by their side and watch them do it, and you ask them, talk to them, and help them. அப்புறம் வந்து ஏதாவது கேம் ஏதாவது விளையாடணுமா, ஏதாவது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம். ஸோ the kind actions, helping the children to get dressed up. So those things, the care that we show will make them to become very loving to others. Yeah. So suddenly, the child would have grown up. So you would have missed many things. So when they are small, enjoy everything, and whatever you can do, we need to show the child that we are there for the child, and do whatever we can, whatever is needed at that age, we need to be giving it to them. Basically, we need to get involved in their lives. Some houses, in some homes, there is no connection between the children and the parents, completely detached. Of course, they have everything in their home. They are very rich, but very detached, which is a very bad sign for the future. So, whatever be the age of the child, whatever be the age of our children, we need to be fully involved in their lives. Maybe when they grow up, we don't have to take the decisions for them, but still, we must, show attention to them. ஆமா. ஸோ பெற்றோராகிய நாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, நம்ம அவங்க கூடயே இருந்து நம்ம கூட தான் இருக்கோம். ஒரே வீட்டில் இருந்தாலும் சில டைம் வந்து அதில் வந்து பெற்றோருக்கும் பிள்ளைங்களுக்கும் கனெக்ஷனே இல்லாமல் போயிடுது சில டைம். ஸோ அது ஏன் போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த தே பிகின் டு ட்ரிஃப்ட் அபார்ட். ஸோ அந்த கனெக்ஷன் எப்போதுமே இருக்கணும். ஸோ நம்ம அந்த 5 things, ஆல் திஸ் எல்லாமே நம்ம இந்த 5 திங்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆனா இந்த 5 திங்ஸ்ல சில சைல்டுக்கு ஒண்ணு இன்னும் மற்றதை காட்டிலும் ஒண்ணு வந்து இன்னும் முக்கியமா இருக்கலாம். So not all 5 will be very topmost for every child. So for some child, thoughtful presence is more important. For some child, I'm not bothered about the presence. I want my mommy and daddy to be with me, to spend time with me, to play with me. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அவங்க வளர அவங்களோட ப்ரிஃபரன்சஸும் will change. So we need to be sensitive to that also. Maybe the child wanted gifts earlier, but now the child wants something else. So then we need to be thoughtful about that also. So I think we covered quite a bit in this session. So let's be very mindful of our children. What they want, what they are, and all, because our love for them is not because of what they do, but because of who they are. Yeah, exactly. ஸோ நம்ம பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்க, அதனால இப்படி செஞ்சா அப்போ பாராட்டுவேன், இப்படி ஒண்ணுமே இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு இல்லை. அவங்க நம்ம பிள்ளைங்க, நம்ம அவங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்ம அவங்களோட கூட இருந்து அவங்களை உற்சாகப்படுத்த முடியுமோ நம்ம உற்சாகப்படுத்தணும். ஸோ I heard this illustration where one person was saying that there was a lemon and spoon race. So how many of you know this game? You need to put a spoon in your mouth and keep a lemon on the spoon, and then you need to walk, and they'll see who wins the race. So there was one child who, out of the whole class, she was the last. So, and after she finished and came back, the grandma saw her and told, you were the only child who kept the lemon and spoon for the longest time. So we need such people who love the child, not for what the child did, but for the child, for who she is or who he is. So may the Lord help us to bring up our children in the fear of God, to train them in the way they should go, and when they are old, they won't depart from it. Shall we pray? I hope you enjoyed worshiping God with us and listening to the Word of God. I'm sure it was a great blessing to you. If you were blessed, would you like to share it with others? And I want to encourage you to go and hit the like button on the video, and also share it with others on other social media platforms like Facebook and WhatsApp, and many will be blessed as well.
And I also want to encourage you to hit the subscribe button and the bell button, the reminder, so that whenever we upload or if we go live anytime, you will be the first to receive a notification and you can join us during this wonderful times of worship experience and listening to the Word of God. May God bless you, and we look forward to meeting with you again on the same channel once again next week, same time. God bless you. இந்த ஆராதனை உங்களுக்கு மிகவும் அதிகமாய் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அதில் இந்த ஷேர் என்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்ற காரியங்கள் மூலமாக நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணலாம். அது மாத்திரமல்ல, அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மூலமாக அநேகருக்கு தெரியப்படுத்தப்படும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு மறுபடியுமாக இந்த ஆராதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆராதனை லைவாக வரப்போகுது என்று சொல்லி வரும். அது ரிமைண்டர் பட்டன், அந்த ஒரு பெல் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஆகவே இந்த ஆராதனைகளிலே தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அழைக்கிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதன் மூலமாய் மற்றவர்களும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே ஆராதனையிலே மறுபடியும் உங்களை சந்திக்க இருக்கிறோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.